டாட்டா எல்லாத்துக்கும் பாய். அடிச்சுன்னா என்ன அப்படியே எடுத்துக்கலாம். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவில் முன்கூட்டியே இந்த மன்சூன் பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டிலையும் 2-3 நாளாக மழையாக தான் இருக்குது. நான் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து வாளையாறு போயிட்டுருக்கேன். ஆனால் வழக்கமாக போகிற இந்த சேலம் கொச்சின் பைபாஸில் நான் போகிறதில்ல. இப்போ நான் போகிற வழி காடுகள் கிடையாது, ஆனால் ரொம்பவே ப்ரைவசியாக யாருமே இல்லாத ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். இந்த மரப்பாலம் இப்போ வேலையாயிட்ருக்கு, அதனால் அப்படியே உள்ளே அங்கேயும் இங்கேயும் வந்துட்டேன். இப்போ மழை லேசான சாரல் போட்டுகிட்டே இருக்குது. காலையிலேருந்தே இப்படி தான் இருக்குது. கரெக்டாக நான் இப்போது கோயம்புத்தூரில் பாலக்காடு சாலையில் சேலம் கொச்சின் பைபாஸை பிடிக்க போகிறேன். இதுதான் அந்த சேலம் கொச்சின் பைபாஸு. இந்த பைபாஸில் நீங்கள் ஏற போகிறதில்ல. இந்த பைபாஸில் நேராக ஏறி போனால் வாளையாறு தான் வந்துடும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு லெஃப்டில் ஒரு கட் ஆகும். திருமலையம்பாளையம் பிரிவு இது. அங்கேருந்து நேராக உள்ளே போய் திருமலையம்பாளையம் போய் ரைட்டில் திரும்ப போகிறேன். ரைட்டில் திரும்பி உடனே லெஃப்ட் எடுத்தால் நேரு காலேஜ் வந்துடும். இந்த ரோட்டில் நேராக போனாலுமே இந்த வேலந்தாவளம் காக்கா சாவடி ரோடு வந்துடும். எப்படி போனாலும் வாளையாறு வேலந்தாவளம் போகலாம். நான் போகிறது ரொம்பவே தலையை சுற்றி முகத்தோடு போகிறேன். இப்போ நேரு காலேஜ் வந்துருச்சு. நேரு காலேஜ் தாண்டின உடனே ஒரு சிறப்பான கால பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நான் எப்போ வந்தாலும் இங்கே சாமி கும்பிட்டு தான் போவேன். இது கேரளாக்காரங்களோட கோயில். கேரளா ஸ்டைலில் தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூரில் காலபைரவருக்கு கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. சிட்டியில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் கோயிலுக்கு வந்தேன். நீங்களாம் இதே ஊரா? இந்த பூஜை காலையில் பண்ணுவாங்களா? பூசாரி எப்போ வருவாங்க? சாயங்காலம் வருவாங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சா? கூடையில் என்ன வச்சுருக்கீங்க? பேர் என்னடா? டாட்டா எல்லாத்துக்கும் பாய். சாமி கும்பிட்டுட்டு லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துட்டேன். பொள்ளாச்சி மாதிரி 2 பக்கம் தென்னந்தோப்போட இந்த இடங்கள் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இடையில சின்ன சின்ன ஊர்கள் வருது. இது கேரளா எல்லை அப்படிங்கிறதால இங்கே நிறையா கோவில்கள் கேரளா ஸ்டைல்லையே இருக்குது. தமிழ்நாட்டு ஸ்டைல்லையும் கோவில்கள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாலின்னு சொல்கிற இந்த ஒரு குளம், அந்த பாறைக்கு நடுவில் இருக்கும். இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, துணி துவைப்பாங்க. இப்போ யாரையுமே காணோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்துட்டு போங்க. பாருங்கள், இந்த மலைக்கு ஒட்டி தான் இந்த பைபாஸ் போகும். அந்த பைபாஸுக்கு பேரலாக தான் நம்மளும் இப்போ போயிட்டுருக்கோம். மலை இதெல்லாம் தெரியுது, மேகங்கள் சூழ்ந்து.
அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த மாதிரி 2 பிரிவு வரும். அதில் ரைட் சைடு டவுனில் இறங்கி மறுபடியும் ரைட் சைடு உள்ளே திரும்பி போகணும். இந்த ரோடுக்கு நேராக கும்மிட்டிபதி போகும். இந்த ரோடு ரொம்பவே அழகான ஒரு ரோடு. எந்த வாகனமும் வராது. ரேராக தான் இங்கே வாகனங்கள் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இந்த பப்பாளி பழங்கள்லாம் பழுத்து இருக்குது. பறிக்கிறக்கு ஆள் இல்லை. லெஃப்ட் சைடும் பாருங்கள் இருக்குது. இந்த பகுதிகளில் அந்த காலத்தில் யானை சந்தை இருந்ததாக வந்து இங்கே சான்று இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பதிமலையோட குகையில் அதுக்கான அந்த ஆதிமனிதன் வரைஞ்சி வச்ச ஓவியங்கள்லாம் இருக்குது. வேலந்தாவளம், வேலம்னா யானை, தாவளம்னா சந்தை. இது ஒரு யானை சந்தை பகுதி. இது கேரளாவிலிருந்து இந்த பாலக்காடு கணவாய் வழியாக யானைகளை கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்தி இங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் வாங்கி பயன்படுத்தினதாக வந்து சொல்கிறாங்க. நான் அந்த பதிமலை குகையை வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். லேசாக மழை தூறிட்டே இருக்குது. நானும் கேமராவை கையை வச்சு தொடச்சிட்டே இருக்கேன். இங்கே இந்த பீச் மண் மாதிரி இருக்குது. நீங்கள் பெரிய பைக்கில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு இது அப்ளை பண்ணாதீங்க, அது ஸ்கிட் ஆகிரும். இங்கே பாருங்கள், அங்கங்கே தோட்டத்து வீடெல்லாம் இருக்குது. பாறைகள் நிறையா இருக்குங்க இங்கே. இந்த பாலி ஆகட்டும், இந்த பாறை பரப்பு நிறைய இப்போ உட்கார்றதுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பாறை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இலந்த மரம் இருக்குது. இங்கே சீசன் டைமில் இந்த இலந்தப்பழம் வந்து பெரிய மலை இலந்தைன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்கும். இங்கே யாரும் இதை வந்து பறிக்க மாட்டாங்க, பொறுக்க மாட்டாங்க. சீசன் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் வெயில் இல்லாத டைமில் ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சும்மா ஒரு 2 மணி நேரம் ஒரு ட்ரிப் போயிட்டு வரணுன்னா தாராளமாக இங்கே வரலாம். ஆனால் வரும்போது மெதுவாக வாங்க. ஏன்னா ரோடு வந்து ஒரு சில இடங்களில் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே ரோடு ஒன் சைடாகவே அப்படியே டேப்பராக இருக்குது. அகலத்தில் டேப்பராக இருக்குது. ரொம்பவே ஆபத்தானது. பார்த்து ஜாக்கிரதையாக வரணும். நான் இப்போது கும்மிட்டிபதி கிட்ட வந்துட்டேன். இந்த கும்மிட்டிபதியிலேருந்து லெஃப்டில் கட் பண்ணுனா அந்த வேலந்தாவளம் டு பல்லடம் மெயின் ரோடு வந்து வந்துடும். பல்லடத்துக்கு வந்து இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். இப்போ கும்மிட்டிபதி ஊருக்குள்ளே வந்துட்டேன். அந்த மெயின் ரோட்டையும் பிடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமலை போகிற வழி இங்கே இருக்குது. சிஎம்எஸ் காலேஜ்னு போர்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து லெஃப்ட்டு போய் மறுபடியும் லெஃப்ட் எடுத்தால் பதிமலை வந்துடும். அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த காக்கா சாவடி டு வேலந்தாவளம், அதாவது நம்ம வழக்கமாக வர்ற வழி, அதில் வந்து வந்துடலாம். இப்போது வழுக்கல் வந்தாச்சு. வழுக்கலில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி போனால் வேலந்தாவளம் தான். ஊர் பேருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடமும் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது.
வேலந்தாவளம் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் இங்கே எடுத்தாங்க. 2-3 நாள் எடுத்தாங்க. அட்டப்பாடியில் ஒரு 20 நாளும் இங்கே ஒரு 2-3 நாளும் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து போயிட்டாங்க. இப்போது தமிழ்நாடு எல்லை முடிஞ்சு கேரள எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்ச உடனேயே 2 அடியிலேயே லாட்ரி சீட் கடை வந்துடுச்சு. இந்த பாலம் வந்து கேரளாவோடது. லெஃப்டில் தெரிகிற அந்த டவுன் வந்து கல்லுக்கடை எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கும். லாட்ரி சீட் கடை எக்கச்சக்கமான லாட்ரி சீட் கடை இருக்குது. நம்ம ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குன்னு சோசியத்தில் யூடியூப்பில் சொன்னாங்க. சரி நம்மளும் ஒரு 2 சீட்டை வாங்கி பார்ப்போமே அப்படின்னு கடைகளை விட போகிறேன். அப்படியே கொடுங்கண்ணா. சரி. ஆமாம், இல்லை 4 நாள் தான் இருக்குது. 28 அப்புறம் எடுத்துக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு இதை அடிக்கிட்டோம் 500 ரூபா. இது 500 ரூபா அடிச்சுன்னா எடுத்துக்கலாம். என்ன அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு 4 சீடு வாங்கியிருக்கேன் 200 ரூபாய்க்கு. ஃபஸ்ட்டு 40 ரூபா தான் இருந்தது, இப்போது 50 ரூபாய்க்கு ஆக்கிட்டாங்க. அங்கே ஒரு அண்ணா இந்த பெரிய சீட்டு பம்பர் சீட்டு வேறு எடுக்க சொன்னார். இது எடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் வேறு பண்ணார். ஆனால் ஒரு சீட் 300ரூவாலாம் போட்டு ஒரு சீட்டு வாங்க முடியாது. ஏன்னா இதில் ப்ரைஸ் அடித்து நான் வேணால் வாங்கலாம். ஆனால் லாட்ரியெல்லாம் வந்து நம்பக்கூடாது, அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி எப்போவாவது இந்த பக்கம் வந்தால் ஏதோ ஒரு 2-3 வாங்கலாம், தப்பு இல்லை. அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை ஒரு டிபார்ட்மெண்ட் செலவு பண்ணுறாங்க, இந்த லெப்ரசி அதுக்கு இதுக்குன்னு. ஸோ அதனால் நம்மளோட பங்களிப்பாக அது இருக்கட்டும், அவ்வளோதான். ரொம்ப 1000-2000த்துக்கெலாம் வாங்கக்கூடாது, டெய்லியும் வாங்கக்கூடாது. இதனால தான் தமிழ்நாட்டில் இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பல குடும்பங்கள் வந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கு இந்த லாட்ரியால். வேலந்தாவளம் தாண்டிட்டேன். பெட்ரோல் போட்டுட்டு அப்படின்னு நேராக வந்துகிட்டே இருக்கேன். மேனாம்பாறை வந்துட்டேன். இப்போது மேனாம்பாறையிலேருந்து ரைட் எடுத்து மறுபடியும் நான் வந்து அந்த சேலம் கொச்சின் பைபாஸ் பிடிக்க போகிறேன். வாளையார் போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. மழை வந்தாலுமே இந்த இடம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஏன்னா இது கந்தக பூமி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடை இருக்குது, கேரளாவோட கவர்மெண்ட்டோடது. இந்த மேனாம்பாறையிலேருந்து நேராக போனால் பொள்ளாச்சியே போகலாம். இந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் ரைட் எடுத்தாலும் பாலக்காடு போயிடலாம். இது வந்து நேராக போனால் பாலக்காடு தான் வரும். நான் ஒரு இடத்துல இருந்து ரைட்டில் கட் பண்ணி போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கல் கடை வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. அப்படியே வீடை சுற்றி மரம், காம்பவுண்டு, அப்படியே ராஜா வாழ்க்கையாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு கல் கடை வருது. கேரளான்னா கேரளா தாங்க. இதே தமிழ்நாட்டை ஒட்டின பகுதி அப்படிங்கிறதால இங்கே நிறையா தமிழர்களும் வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிற கேரள மக்களும் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க.
ஆஹா, கேரளாவில் பாருங்கள், தலை அச்சித்துக்கு எவ்வளோ பெரிய போஸ்டர் வச்சுருக்காங்க. தலைன்னா தலை தான்ப்பா, அவருக்கு ஃபுல்லாக ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த வாளையாறு மலைப்பகுதியை நெருங்க கொஞ்சம் கிளைமேட் அப்படியே இந்த சூடு குறையிற மாதிரி இருக்குது, சில்லுன்னு இருக்குது. மழையும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் நான் ரெயின் கோட்டெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. எப்படி போகிறது, மறுபடியும் கோயம்புத்தூர் போகணும். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டுக்கு 2 பக்கம் இருக்கிற பச்சையே சொல்லுது அடிக்கடி மழை வர்ற இடம் அப்படின்ட்டு. அது மன்சூன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 3-4 மாதத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும். ஃபஸ்ட்டெலாம் கேரளாவில் 6 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும். இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா வீடு, இந்த ஓட்டு வீடு ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு பழகிருக்கும். இங்கிருந்து ரைட்டில் நான் கட் பண்ணணும். நேராக போனாலும் இந்த பைபாஸ் முடிச்சிடலாம். ரைட்டில் கட் பண்ணால் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு பக்கமாக போயிடலாம். கிணல் பிரிவு வரும் இதில் போனால். அந்த மலையடிவார ஜோனுக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போது அப்படியே சில்லுன்னு கிளைமேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்குது. அந்த சூடு குறைஞ்சிருச்சு. மழையும் லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலை தெரியுது பாருங்கள், மேகமூட்டத்தோட. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த சேலம் பைபாஸ்லேருந்து உள்ளே பிரிஞ்சோம். மறுபடியும் அதை கேரளாக்குள்ளே வாளையாறு பகுதியில் வந்து பிடிச்சிருக்கோம். இங்கிருந்து லெஃப்ட்டு போனால் பாலக்காடு. ரோடெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது மலைக்கு. நான் இப்போ போய் ஒரு யூ-டர்ன் அடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மலையெல்லாம் தெரிகிற ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வந்துருச்சு. இங்கே நம்ம ஒரு டைம் லேப்ஸை போடலான்னு நினைக்கிறேன். இந்த மேகங்கள் ஓடுறத வந்து அப்படியே படம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். திரும்பிட்டேன். இனி நேரம் கோயம்புத்தூர் தான். குளிர் தாங்க முடியல. வீட்டுக்கு போய் கப்புன்னு படுத்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் ரொம்பவே மழை வந்ததால் வாழையால் நின்று ஒரு டீயை போட்டேன். நான் மழை நின்ன பாடு இல்லை, மழையில் நினச்சிட்டே வந்துட்டேன். தமிழ்நாடு வந்துட்டு பார்த்தேன், அங்கேயும் வந்துட்டு மழை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வழியில் போய் பாருங்கள். போகிற வழியில் இந்த பைரவர் கோவில், பதிமலை இந்த மாதிரி இருக்குது. இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது வந்து கண்டிப்பாக வனப்பகுதியாக தான் இருக்கும். பாய்.